நமஸ்காரம். ஒரு கேள்வி. நாமெல்லாம் வைகுந்தத்துக்கு போறோம்னு சொல்றோமே, அங்க போன உடனே ஏதான வித்தையாட்டம் திடீர்னு நமக்கு இருக்கிற அஜ்ஞானம் எல்லாம் தொலைஞ்சு ஞானம் வந்துடுமா? நாம இந்த லோகத்தில் சிறு குழந்தையாக பிறந்து மெதுமெதுவே வளர்ந்து கத்துக்கொண்டு அந்த வளர்ந்து கத்துக்கிற இன்பத்தை அடைகிறோமே, வைகுந்தத்துக்கு போனால் அத போல தெரியாமல் இருந்து சின்ன குழந்தையா பிறந்து மெதுமெதுவா கத்துக்கொண்டு வளருவோமா? அப்படி இருந்தா தானே வளர்ற ஆனந்தத்தையே அனுபவிக்க முடியும். திடுதுப்புற அங்க போன உடனே எல்லா ஞானமும் வந்துரும், பக்தியும் வந்துரும்னால் அப்ப சந்தோஷப்பட முடியுமா? ஒண்ணுமே தெரியாத இங்க இருந்த நாம அங்க போய் சேர்ந்த உடனே அங்க இருக்கிறவர்கள்லாம் வரவேற்பார்களா? நம்மள பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்க மாட்டார்களா? எங்கேயோ நேத்து வரைக்கும் கடந்தவன் திடீர்னு வைகுந்தத்துக்குள்ள வந்துட்டானே, இவனை ஏன் ஏத்துக்கணும்னு நினைப்பார்களா? எல்லாத்த விட அங்க அப்படியே ஆனந்தத்தை அனுபவிச்சுன்றதே இருந்தா, இந்த லோகத்தாட்டம் இன்ப துன்பம் மாறி மாறி வந்தா தானே, துன்பத்துக்கு பின் இன்பம் வந்தா தானே இன்பத்தை அனுபவிக்க முடியும். பிரிவிப்பு பின் கூடல் இருந்தா தானே கூடல் அனுபவிக்க முடியும். அந்த ஊர்ல பிரிவே இருக்காதே, துன்பமே இருக்காதே, ஒரே இன்பமா அனுபவித்துக் கொண்டிருந்தால் போர் அடிச்சுராதா? நேர் வார்த்தையை சொல்லணும்னால் அப்படி அனுபவிச்சுட்டே இருந்தா போர் அடிச்சு விடாதா? அதை விட இந்த லோகம் தானே போர் அடிக்காம இருக்கும். இதெல்லாம் கேள்விகள். இப்போ மேலோட்டமா பார்த்தா இது என்ன இந்த கேள்வி இருக்கே என்ன இப்படி தோணலாம். ஆனா இது எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். இப்போ அந்த பதில சரியா புரிஞ்சுட்டோம்னால் அனைத்து கேள்விகளும் நாமே நன்னாவே புரிஞ்சுடுவோம். இந்த லோகத்தில் நாம் கர்மாதீனமாக பிறந்திருக்கிறோம். கர்மத்தினால் வரும் இன்பம் துன்பம் மாறி மாறி இருத்தல். ஆனா கர்மங்களை தொலைத்த பிற்பாடுதான் அந்த லோகத்துக்கு போகிறோம். வைகுந்தத்தில் பசி கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாது, துன்பம் கிடையாது. இதெல்லாம் தெரியறது இல்லையா? அதே போல போரும் கிடையாது. எப்படி பசி கிடையாது, தாகம் கிடையாது, தூக்கம் கிடையாதோ, போர் அடிக்கிறதும் கிடையாது. ஏனால் போர் அடிக்கிறதும் கர்மாதீனம் தானே. பசிக்கிறதும் கர்மத்தால் இந்த லோகத்துல பிறந்ததுனாலே இந்த பூமிக்கே இருக்கிற இயற்கை தான் பசி, தூக்கம், தாகம், இன்பம், துன்பம், பொறாமை, பொச்சரிப்பு, கோபம், தாபம், போர் அடிக்கிறது. இது எல்லாமே இந்த லோகத்துக்கு இருக்கிறது. இந்த பூமி இந்த லீலா விபூதிக்குன்னு இருக்கிற தன்மை அது. இந்த தன்மையோடு இருக்கிற பூமியில தான் நாம கர்மத்தின் அகப்பட்டு வந்து பிறக்கிறோம். எப்ப கர்மத்தை தொலைச்சுட்டு அந்த பூமிக்கு போகிறோமோ அப்ப இது எதுவுமே கிடையாது. அத போல போரும் அடிக்காது. இன்னொரு விதத்துல பாருங்க, சின்ன வயசுலேருந்து நாம கத்துண்டு முன்னுக்கு வந்தா தான் நன்னா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அங்க போனா நேரையே இருந்துட்டா சந்தோஷம் வருமா என்ன சந்தேகம் வர்றது இல்லையா? சின்ன வயசுலேருந்து அடுத்தடுத்து கத்துக்கிறது சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறமே தவிர, அப்ப அதுதான் சந்தோஷமா இருந்தால் நம்ம 23 வயசாகி இன்ஜினியரிங் முடிச்ச பிற்பாடும் படிக்கிறோம். 25 ஆகி எம்டெக் முடிச்ச பிற்பாடும் படிக்கிறோம். 28 ஆகி பிஹெச்டி முடிச்ச அப்புறமும் படிக்கிறோம். அப்புறம் யாரானு படிப்போமா? ஒருவேளை வளர்ந்து வளர்ந்து படிச்சுட்டே போறது சந்தோஷமா இருந்தால் அப்ப 55 வயசு வரைக்கும் படிக்கலாமே, 80 வயசு வரைக்கும் கூட டிகிரி படிச்சுட்டே இருக்கலாமே. அதை நாம பண்றது கிடையாது பாருங்க. ஆக எத்தனை பெரிய படிப்பு படித்தாலும் 28க்கு முடிஞ்சு போயிடும். டாக்டர்கள்லாம் ரொம்ப பெரிய படிப்பு படிக்கிறான்னு வச்சுக்கோ, 30க்கு முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போய் அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு போயிடுவோம். இந்த நம்பிக்கையோட தான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். அதுக்குன்னு படிச்சுட்டே இருந்திருந்தோம், பெத்தவாளுக்கும் பிடிக்காது, மற்றவாளுக்கும் பிடிக்காது, நமக்கும் பிடிக்காது. அப்பதான் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நாம இது ஒரு மாயை. நம்ம சின்ன வயசுலேயே படிச்சுன்னு வர்றதுனால சந்தோஷப்படுறோம். அப்படி இருந்தா தான் அங்கேயும் படுவோம்னு இல்லை. சின்ன வயசுலேருந்து எதை அடைய போகிறோம்ங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு கிடைச்சதுன்னா தான் நமக்கு திருப்தியே ஏற்படும். நன்னா படிச்சோம், சின்ன வயசுல இருந்து படிச்சுன்னு வர்றதுனால நமக்கு திருப்தினால் ஃபெயில் ஆனா திருப்தி ஆகுமா? அதுவும் புதுசா தானே படிக்கிறோம், ஃபெயில் ஆறதும் புதுசா தானே படிக்கிறோம். ஆனா ஃபெயில் ஆனா திருப்தி பட மாட்டோம். ஆக நாம சிறு வயதிலிருந்து வளர்ந்து படித்து இன்பப்படுறதுங்கிறது இல்ல, சக்சஸ் தான் முக்கியம். அந்த சக்சஸ் வைகுந்தத்துல உள்ள போறச்சவே கிடைக்கிறதே.
போகிறச்சே மேஜிக் மாதிரி கிடைச்சிருமானால், இந்த சம்சாரத்துல நாம பிறந்து கர்மத்துக்கு வசப்பட்டிருக்குமே, ஒன்னும் பரமதத்துக்கு போன உடனே மேஜிக் எல்லாம் நடக்க போறது இல்ல. ஏற்கனவே மூடியிருந்த கர்மங்கள் விலகிவிட்டன. கர்மங்கள் விலகிடுத்துனால் ஆத்மா எப்பவுமே மேஜிக்கல் ஃபிகர் தான். ஆத்மா எப்பவுமே உயர்ந்தவர் தான். ஒரு திருஷ்டாந்தத்துக்கு சொல்லணும்னால், நல்ல மாணிக்கம், மாணிக்கத்தை சேறு போடு மூடின்னு இருக்கு. மாணிக்கத்தினுடைய ஒளியை வெளியில கொண்டதுக்கு என்ன பண்ணணும்? நாம மாணிக்கத்தினிடத்திலே ஒளி புகுத்த வேண்டாம், மேல மூடின்னு இருக்கிற சேத்த கழுவின்னு ஒன்னா போறோம். அதே போலத்தான் கர்மங்கள்ங்கிற சேரு ஆத்மாவை மூடிக்கொண்டிருக்கின்றது. அது விலகிடுறது. அதை தொலைச்சுட்டு தான் வைகுந்தத்துக்கே போகிறோம். அது எப்படி விலகும்னு கேட்டீங்கன்னால், பகவானிடத்துல சரணாகதி பண்ணி அவர் விலக்கி விடுகிறார். எப்ப சரணாகதி பண்ண போறோமோ விலக்க போறார். உடனே என்ன கேட்பா, இவ்வளவு நாள் அவரே விலக்கலன்னா, இவ்வளவு நாள் நான் சரணாகதி பண்ணல, இவ்வளவு நாள் அவரே என்னையே சரணாகதி பண்ண வைக்கலன்னு சொன்னால், அவர் எனக்கு புத்தி கொடுத்திருக்கார், அந்த புத்தியை வச்சு நான் தான் வேலை செய்யணும், அதையும் அவரே பண்ணிடக்கூடாதான்னால் அப்ப நாம என்ன ஆடு மாடான்னா? ஆடு மாடா இருந்து புத்தி கெட்டதா இருந்தா எல்லாத்தையும் மாட்டுக்காரம் பண்ணலாம். ஆனா நம்ம ஆடு மாடு இல்லையே, நம்ம மனிதனாச்சே, ஆத்மாவாச்சே. அந்த ஆத்மாவுக்குன்னு இருக்கிற புத்தியை பயன்படுத்த வேண்டும். எப்ப விஷயம் நம்ம படிக்கிறோம் அதை பண்றோம்னா, நான் ஆத்மா, நான் மனுஷன், நான் ஓஹோன்னு புத்திசாலி, எங்கிட்ட முடிவு விடுங்கோன்னு சொல்றோமோ இல்லையா? அதே முடிவைத்தான் பகவான் இப்ப நம்ம கிட்ட விட்டுருக்கார். நீ முடிவெடு, எடுத்து சரணாகதி பண்ணு, பண்ணினா உன் பாவத்தை போக்குறேன், போக்கினா மாணிக்கத்தினுடைய அழுக்கு போறா போலே, போயிடுத்துன்னா தானே மாணிக்கம் ஒளிவிட போறது. எந்த செப்பிடு வித்தையும் இல்லை, கண்கட்டி வித்தையும் இல்லை. இப்பேற்பட்ட பகவான் இப்படி உயர்ந்த மாணிக்கத்தை போன்ற ஜீவாத்மாவைத்தான் சேர்த்துக்கிறார்னு சொன்னா, அந்த லோகத்தில் இருக்கிறவா ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். நாம மறுபடியும் இந்த லோகத்திலே யாரான ஒருத்த முன்னுக்கு வந்துட்டா பார்த்த உடனே ஒத்துக்காம ஒதுக்கி வச்சு பொறாமப்படுறாளே, அந்த பொறாமையும் கர்மாதீனம் தானே. அந்த லோகத்துல அவர்களுக்கும் பொறாம கிடையாது, போய் சேர்ற நமக்கும் பொறாம கிடையாது. ஏன்னா எங்குமே கர்மம் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால அவ சந்தோஷமா தான் ஏத்துப்பா, தாராளமா வரவேற்பார்கள். இது அத்தனையுமே தெளிவா உபனிஷத்துக்களிலும் ஆழ்வார்கள் பாசுரங்களிலும் சொல்லப்பட்டுள்ளன. ஆஹா, அங்க போனால் போர் அடிக்காது. எப்படி பசியும் இருக்காது, தாகமும் இருக்காது, மூப்பு இருக்காதோ, போரும் அடிக்காது. ஏன்னா அனைத்தும் இது கர்ம பூமி. கர்மத்தை தொலைத்து அங்க போகிறோம். கர்மம் இல்லாத பூமிங்கிறதுனாலே மொத்த ஈக்குவேஷனே அந்த ஊர்ல வேறையாத்தான் இருக்கும். நிதானமாக யோசித்து புரிந்து கொள்வோம்.